விஜயன் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த மனிதராக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எதுதான் மனிதனை பெரியவனாக்கும் என்ற கேள்வி அவனை விடவில்லை. அவன் பல இடங்களுக்கு பயணம் செய்தான். ஒரு துறவி உயர்வு தவத்தால் கிடைக்கும் என்றார். ஒரு செல்வந்தர் பணம் இருந்தால் மதிப்பு தானாக வரும் என்றார். ஒரு அறிஞர் அறிவு இருந்தால் உலகம் தலை வணங்கும் என்றார். ஒன்றே ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் எது என்று குழப்பம் அடைந்தான். ஒரு நாள் அவன் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கினான். அங்கே குப்பன் என்ற முதியவர் ஏழையாக இருந்தும் அனைவராலும் மதிக்கப்பட்டார். யாரை கேட்டாலும் அவர் சொன்ன சொல் ஒருபோதும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை என்றார்கள். விஜயன் அவரை அணுகி, உங்களிடம் பணமும் இல்லை, பெரிய கல்வியும் இல்லை, அப்படி இருக்க ஏன் எல்லோரும் உங்களை மதிக்கிறார்கள் என்று கேட்டான். முதியவர் சிரித்தார். மகனே, நான் ஒன்றே ஒன்றை மட்டுமே காப்பாற்றினேன், அது என் வாய்மையை என்றார். பணம் போகலாம், அறிவு மறக்கப்படலாம், பதவி முடிவடையலாம், ஆனால் வாய்மை இருந்தால் மனிதன் என்ற மதிப்பு என்றும் நிலைக்கும் என்பதை விஜயன் உணர்ந்தான். யாமையா கண்டவற்று லில்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிற. பல நல்ல பண்புகள் இருந்தாலும் அவற்றின் அடித்தளம் வாய்மையாகும். ஆராய்ந்து உணர்ந்த உண்மைகளில் வாய்மையை விட சிறந்த பண்பு வேறொன்றும் இல்லை.